வெல்கம் டு ஜிடி ஸ்டடி பார்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சின்ன பார்ட் இருக்குது, அது மட்டும் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் எடுத்திருக்கோம், அதனால் அது பார்த்துடலாம். இதில் மேஜர் கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு இருக்குது. அது அந்த கமிட்டிஸை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ்னு. மேஜர் கமிட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு 8 கமிட்டிஸ் இருக்குது. அது இதை பற்றி நமக்கு பெருசாக கேட்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கமிட்டிஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க, மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி அப்படின்னு. ஓகேவா, முக்கிய குழு, சிறுகுழு அப்படின்னு. இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது என்னென்னா வரையறை குழு. இந்த குழுவோட வேலை என்ன, அதாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பை புதுவாக வரையறைச்சு தர்றது, அதுதான் இந்த குழுவோட வேலை. இந்த குழு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 29, 1947 தொடங்கினாங்க. இதில் 7 பேர் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் சேர்மேன், இவர் தான் ஹெட் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். அண்ட் அடுத்த 6 மெம்பர் பாருங்கள். என் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவா ரா. இவங்க வந்து B.L. மிட்டர் அப்படிங்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் என் மாதவா ரா வந்து வந்திருப்பாங்க. T.T. கிருஷ்ணமாச்சாரியும் அதே மாதிரி தான். D.P. கைட்டன் இறந்ததுனால இவங்க ரீப்ளேஸ் ஆகி வந்திருப்பாங்க. இது என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டிராஃப்டிங் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா அரசியலமைப்பை புதுசாக உருவாக்கி தர்றது தான் டிராஃப்டிங் கமிட்டியோட வேலை. இதோட ஹெட் யாராக இருந்தாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர்மன். அண்ட் எப்போ இதை தொடங்கினாங்க, ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷனெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நவம்பர் 26, 1949 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, எல்லாமே சரி அப்படின்னு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டாங்க. இதில் என்னென்ன இருக்குது இந்த கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியாம்பிள் அப்படின்னா முகவுரை. அண்ட் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ப்ரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு நவம்பர் 26, 1949 அப்படின்னாலும் எப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஜான்வரி 26, 1950 தான். ஓகேவா, எஃபெக்டாக கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜான்வரி 26, 1950. அண்ட் நம்ம நவம்பர் 26 என்னான்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னும் சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, அது பார்த்தலாம். ஜஸ்ட் 1 வேர்ட் கொஷின் தான். எலிஃபண்ட் தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிள். ஓகேவா, அரசியலமைப்போட சிம்பிள் வந்து யானை தான். அண்ட் சர் B.N. ராவ் அப்படிங்கிறவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அட்வைசராக, அதாவது ஆலோசகராக, அரசியலமைப்பின் ஆலோசகராக சர் B.N. ராவ் வந்து இருந்தாங்க, அப்பாயின்ட் பண்ணாங்க. அண்ட் H.V.R. ஐயங்கார் அப்படிங்கிறவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஓகேவா, ஆளுநராக இருந்தாங்க ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. S.N. முகர்ஜி அப்படிங்கிறவங்க சீஃப் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தாங்க, அதாவது வரையறை குழு, அதாவது வரையறைக்கிறது முக்கியமானவராக இருந்தாங்க. S.N. முகர்ஜி அப்படி இதில் வந்து நம்ம இனிஷியல் இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஏன்னா H.C. முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, S.N. முகர்ஜிங்கிறது சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேவா, அண்ட் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. பிரேம் பெஹாரி நாராயண் ரசைதா அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா கேலிகிராஃபர்னால் என்ன, எழுதுறவங்க தான். இவர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காரு. அவர் எழுதினது எந்த ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலிக் ஸ்டைலில் இருக்குது. ஓகேவா, யார் எழுதுனா கான்ஸ்டியூஷனை இட்டாலிக் ஸ்டைலில், பிரேம் பெஹாரி நாராயண் ரசைதா அப்படிங்கிறவங்க. அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா
வயத்யா அப்படிங்கிறவங்க. இவர் எழுதியிருக்காருல்ல, இது யார் அப்படி டெக்கரேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா நந்த் லால் அப்படிங்கிறவங்க தான் டெக்கரேட் பண்ணாங்க. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபேக்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரியாம்பிள், ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி லைன் பை லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க வெள்ளைக்கான நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.